வணக்கம். வெல்கம் டு ஸ்டடி வித் பாண்டியன் சேனல். நம்ம 6th சயின்ஸ் செகண்ட் டேர்ம்ல 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம 6வது யூனிட் பார்க்கலாம். மனித உறுப்பு மண்டலங்கள். நம்ம போன யூனிட்ல பார்த்தோம் உயிரினங்களின் அடிப்படை அலகு செல் அப்படின்னு பார்த்தோம். இந்த செல்கள் சேர்ந்தது தான் திசுன்னு சொல்லுவாங்க. திசுக்கள் சேர்ந்தது உறுப்புகள். இந்த உறுப்புகள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்தலே உறுப்பு மண்டலம் ஆகும். இந்த உறுப்புகள்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யணும். அதுதான் உறுப்பு மண்டலம். நமது உடல்ல 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு. நம்ம உடல்ல உள்ள உறுப்பு மண்டலங்களை 8ஆ பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு நம்ம உறுப்பு மண்டலங்களை 8ஆ பிரிச்சிருக்காங்க. முதல்ல மனிதனின் எலும்பு மண்டலத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த 8ஐயும் இந்த பாடத்துல ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. முதல்ல எலும்பு மண்டலத்தை பத்தி பார்க்கலாம். எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுகளால் ஆனது. தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக எலும்புகள் இருக்கு. மனிதனின் எலும்பு மண்டலம் 206 எலும்புகளை உள்ளடக்கியது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ். மனிதனோட எலும்பு மண்டலத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 206. அதுபோக குருத்தெலும்புகள், இணைப்பு இழைகள், தசைநார்கள் ஆகியவற்றையும் எலும்பு உள்ளடக்கி இருக்கு. இணைப்பு இழைகள் அப்படிங்கிறது எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கும். தசைநார்கள் அப்படிங்கிறது எலும்புகளை தசைகளுடன் இணைக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கைஸ். தசைநார்கள் எலும்புகளை தசைகளுடன் இணைக்கின்றன அப்படிங்கிறது. எலும்பு மண்டலம் 2 பிரிவுகளை கொண்டிருக்கு. ஒன்று அச்சு சட்டகம், இன்னொன்று இணையுறுப்பு சட்டகம். நம்ம உடலோட மெயின் அச்சு சட்டகம். அதில் என்னென்ன இருக்குன்னா மண்டையோடு, அதுக்கு கீழே மண்டையோட்டுக்கு அப்படியே கண்டினியூவா முதுகெலும்பு தொடர், முதுகெலும்பு தொடர்லேருந்து விலா எலும்பு கூடு, இது 3 சேர்ந்து அச்சு சட்டகமாக சொல்கிறாங்க. இந்த 3க்கும் அவுட் சைடில் அச்சுக்கு வெளியில் இருக்கிறத இணையுறுப்பு சட்டகம் சொல்லுவாங்க. இந்த இணையுறுப்பு சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னா மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கைகால் எலும்புகள். இந்த மார்பு வளையம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஷோல்டரில் ஒரு வளையம் இருக்கு இல்லையா, நம்ம கை இருக்குல்ல, நம்ம கை வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா ஷோல்டரில், அங்கே ஒரு வளையம் இருக்குல்ல, அந்த வளையம் தான் மார்பு வளையம். இடுப்பு வளையன்றது நம்ம கால் எலும்பு வந்து நம்ம இடுப்போட ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த வளையம் இடுப்பு வளையம். அது போக கை கால்கள், இது எல்லாமே இணையுறுப்பு சட்டகம். நம்ம மெயின் பாடியில் நடுவில் இருக்கிறது அச்சு சட்டகம்னு சொல்கிறோம். இந்த அச்சு சட்டகத்தில் மண்டையோட முதல்ல கொடுத்துருக்காங்க. மண்டையோடுல முக எலும்பு, மண்டையோட்டு எலும்புன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. நம்ம முகத்தில் உள்ளது முக எலும்பு, பின்னாடி சைடில் இருக்கிறது எல்லாமே மண்டையோடு எலும்பு. இது 2 சேர்ந்தது தான் மண்டையோடு. அது போக மண்டையோட்டு எலும்புல வாய்க்குழியின் அடித்தளத்துல ஹயாய்டு எலும்பு காணப்படுது. அது போக செவி சிற்றெலும்புகளான சுத்தி, பட்டடை, அங்கவடின்னு 3 எலும்பு செவியில இருக்கும். இது எல்லாமே மண்டையோட்டுல இருக்கிற எலும்புகள். மனிதரோட முகத்திலேயே பெரிய எலும்பு எதுனா நம்மளோட கீழ்த்தாடை எலும்பு. இதுதான் மிக பெரியது மற்றும் உறுதியானது. அதுபோக நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்போம், நம்ம மண்டையோட்டிலேயே அசையக்கூடிய எலும்பு எதுன்னு கேட்டாலும் கீழ்த்தாடை எலும்பு தான். மண்டையோட்டை தொடர்ந்து அச்சு சட்டகத்துல முதுகெலும்பு தொடர் இருக்கும். இந்த முதுகெலும்பு தொடர் மண்டையோட்டின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த முதுகெலும்பு தொடரோட மெயின் வேலை என்னன்னா நம்மளோட தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. எப்படி பாதுகாக்கணும்னா இந்த தண்டுவடத்தை சுற்றி சிறிய முள்ளெலும்பு தொடர்களால் முதுகெலும்பு அமைஞ்சிருக்கும். இதை வச்சுதான் முதுகெலும்பு தொடர் நம்மளோட தண்டுவடத்தை பாதுகாக்குது. அச்சு சட்டகத்திலேயே 3வது விலா எலும்பு கூடு. இந்த விலா எலும்பு கூடு மனிதர்கள்ல 12 இணைகள் இருக்கும். இது மென்மையான இதயம், நுரையீரல் போன்ற பார்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அதை சுத்தி இருக்கும். நம்ம பார்த்தது தெரியலையா விலா எலும்பு, அதுதான் நுரையீரலையும் இதயத்தையும் பாதுகாக்குது. அடுத்து இணையுறுப்பு சட்டகத்தில் கைகால் எலும்புகள் பார்க்குறோம். கைகால் எலும்புகள் நமக்கு தெரியும், பிடித்தல், எழுதுதல் போன்ற செயல்களுக்கு பயன்படும். கால் எலும்புகள் வந்து நடப்பது, அமர்வது போன்ற செயல்களுக்கு பயன்படும். அடுத்து எலும்பு வளையம், அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. கை கால்களை இணைக்கிறது தான் எலும்பு வளையம், இடுப்பு வளையம். அடுத்ததா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமது உடம்புலேயே மிகச்சிறிய எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உள்காதுல அங்கவடின்னு ஒரு எலும்பு இருக்கும். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் ஸ்டேப்ஸ். அந்த எலும்பு தான் நமது உடல்லேயே மிகச்சிறிய எலும்பு. 2.8 மில்லிமீட்டர் நீளம் மட்டும்தான் இருக்கும். நம்ம உடம்புல மிக நீளமான எலும்பு எதுனா தொடை எலும்பு, ஃபியூமர்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம உடல்லே மிக நீளமான எலும்பு. குழந்தைகள் பிறக்கும்போது 300க்கும் மேற்பட்ட எலும்புகளை கொண்டு இருக்கும். ஆனால் நம்ம என்ன படித்தோம், மனிதர்களில் 206 எலும்பு தான் இருக்கும் இல்லையா. எப்படி குறையும்னா இப்போ 2 சின்ன எலும்பு குழந்தைகள் பிறக்கும்போது தனித்தனியாக இருக்கும் எலும்பு, அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அது போக போக 2 எலும்பு ஒன்றா சேர்ந்துடும். அப்படி சேர்ந்து முதிர்ச்சியான மனிதர்களில் 206 எலும்புகள் இருக்கும். நம்ம எலும்பு மண்டலம் படித்து முடிச்சாச்சு. அடுத்ததா 2வது மண்டலமான தசை மண்டலத்துக்கு போயிடலாம். தசை மண்டலம்ன்றது நமக்கு உடல் அசைவிற்கும் இயக்கத்திற்கும் பயன்படுது. தசைகள் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. தசைகள் சுருங்கும், விரியும். தசைகள்ன்றது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம மசில் தான். தசைகளுக்கு இங்கிலீஷ்ல மசில்னு பேரு. இந்த தசை மண்டலத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்னென்னா எலும்பு தசைகள், மென் தசைகள், இதய தசைகள். தசைகள் இயக்கத்துக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம். அது எப்படின்னா தசைகளால் தள்ள இயலாது, இழுத்துக்கொள்ள மட்டுமே இயலும். உதாரணத்துக்கு நம்ம கை இருக்கு இல்லையா, நம்ம கையை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கையை மடக்கணும் அப்படின்னா நம்ம கைக்கு முன்னாடி உள்ளது என்ன சொல்லுவோம், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ்னு சொல்லுவோம். முன்னாடி பக்கம் இருக்கிறத பைசெப்ஸ் சொல்லுவோம், பின்னாடி பக்கம் இருக்கிறத ட்ரைசெப்ஸ்னு சொல்லுவோம். பைசெப்ஸ், பைனா 2, ட்ரைனா 3, அது நமக்கு தெரியும்.
முன்னாடி இருக்கிறது பைசப்ஸா, அப்ப இருதலை தசைகள். பின்னாடி இருக்கிறது ட்ரைசெப்ஸா, அது முத்தலை தசை. இப்ப நான் கையை மடக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்னோட இருதலை தசைகளை சுருக்கணும். சுருங்க மட்டும்தான் செய்யும் தசை, விரிவடையாது. நான் இருதலை தசைகளை சுருக்கிறதுனால தான் பின்னாடி உள்ள முத்தலை தசைகள் விரிவடையும். அப்ப நான் கையை மடக்கிட்டேன்னு அர்த்தம். இப்ப கையை நான் நீட்டணும்னா என்ன அர்த்தம்? என்னோட முத்தலை தசைகளை நான் சுருக்குவேன், ட்ரைசெப்ஸை சுருக்குவேன், பைசெப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா விரிவடையும், இருதலை தசைகள் விரிவடையும். இப்படிதான் தசைகளை பயன்படுத்தி நம்ம உடம்பு இயங்கும். தசை மண்டலத்தை 3ஆ பிரிச்சிருந்தாங்க. இப்ப அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல எலும்பு தசைகள். இந்த எலும்பு தசைகள் எலும்புகளோட சேர்ந்து இருக்கக்கூடியது. இது நம்ம விருப்பத்திற்கேற்ப, நான் இப்ப என் கையை மடக்கணும்னா என்னோட விருப்பப்படி நான் விரும்புறேன், என் மூளை யோசிக்குது, நான் கையை மடக்கிறேன். என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்குது இல்லையா? நான் தான் அந்த தசையை இயக்குறேன். அதனால இதை இயக்கு தசைகள்னு சொல்லுவோம். எலும்பு தசைகள் இயக்கு தசைகள்ல வரும். 2வது டைப்பான மென் தசைகளை பார்க்குறோம். இந்த மென் தசைகள் உணவு குழல், சிறுநீர்ப்பை, தமனிகள்ல இருக்கும். இது எல்லாமே ரொம்ப சாஃப்டான தசைகள் இல்லையா? மென் அப்படின்னா சாப்பிட்டு, மென் தசைகள் சாஃப்டான தசைகளை தான் சொல்றாங்க. உணவு குழல், சிறுநீர்ப்பை, தமனிகள்ல ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த தசைகள். இதெல்லாம் மென் தசைகள்ல வச்சிருக்காங்க. இப்போ உணவு குழலையோ சிறுநீர்ப்பையோ இல்லைன்னா தமனியவோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ கையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கையை மடக்கணும்னு நினைச்சா நான் மடக்குவேன். அதே மாதிரி இப்போ நான் சிறுநீர்ப்பையை வந்து சுருக்கணும்னு நினைச்சா சுருக்க முடியுமா? முடியாது. உணவு குழலை நீளமடைன்னு நினைச்சா முடியுமா? முடியாது. அதனால அது நமக்கு கட்டுப்படாத இயங்கு தசைகள். எலும்புகள் இயக்கு தசைகள், நான் இயக்குவேன். ஆனா இது இயங்கு தசைகள், அதுவா இயங்கும், கட்டுப்படாத இயங்கு தசைகள். 3வது டைப்பான இதய தசைகள் பார்க்குறோம். இதயத்தின் சுவர் இதய தசைகளால் ஆனது. இதுதான் இதயத்தை சீராகவும் தொடர்ச்சியாகவும் துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இதய தசைகளையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுவும் விருப்பத்திற்கேற்ப கட்டுப்படாத இயங்கு தசைகள் தான். இப்ப 2 உறுப்பு மண்டலம் முடிச்சிட்டோம். இப்ப 3வது உறுப்பு மண்டலமான செரிமான மண்டலத்தை பத்தி பார்க்கலாம். செரிமானம் அப்படின்னா என்னன்னா, இந்த சிக்கலான உணவுப் பொருட்களை எளிய பொருட்களாக மாற்றி செரிக்கப்பட்ட உணவை உட்கிரகித்தல், உடம்புக்கு சக்தியா ஆற்றலா மாற்றுறது தான் செரிமானம். நம்ம வாயில தொடங்கி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பிட்டு நம்ம கழிவா வெளியேற்றுற வரைக்கும் இந்த செரிமான மண்டலம் தான். இதுக்கு இடையில உமிழ்நீர் சுரப்பி, கல்லீரல், கணையம் எல்லாம் இருக்கு. உணவுக்குழல், நம்ம உணவுக்குழாய் சுமார் 9 மீட்டர் நீளமுடையது. நம்மளோட உணவு பாதை வாயில தான் ஆரம்பிக்கும். வாய்க்குழி, அப்புறம் தொண்டை வழியா உணவு குழலுக்கு போகும். உணவு குழலுக்கு அப்புறம் இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய். இதுக்கு நடுவுல செரிமானத்துக்குன்னு சுரப்பிகள் இருக்கும். இந்த செரிமான சுரப்பிகள் என்னென்னா உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை சுரப்பி, கல்லீரல் சுரப்பி, கணையம், குடல் சுரப்பி. இந்த 5 சுரப்பிகளும் நம்ம செரிமானத்துக்கு உதவுது. இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 5 செரிமான சுரப்பிகள் நம்ம உடல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா சுவாச மண்டலத்தை பத்தி பார்க்கணும். சுவாச மண்டலம் அப்படிங்கிறதுல மெயின் பார்ட் என்னன்னா நுரையீரல் தான். நுரையீரல் தான் மனிதர்களின் சுவாசத்துக்கு உதவுது. நம்ம படிச்சிருக்கோம், ஆக்சிஜனை உள்வாங்குவோம், கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்துவோம். இது எப்படி போகும்னா, நம்ம நாசிக்குழி வழியா அட்மாஸ்பியரிக் ஏரை நம்ம சுவாசிக்கிற காற்று நாசிக்குழி, குரல் வலை, மூச்சுக்குழல், கிளை மூச்சுக்குழல் வழியா நுரையீரலுக்கு போகும். இந்த நுரையீரல் இருந்து இதயத்துக்கு போகும். அதுல ஆக்சிஜன் மிகுந்த காற்று இல்லையா, நம்ம ஆக்சிஜன் மிகுந்த காற்றை தானே சுவாசிக்கிறோம். இந்த ஆக்சிஜன் மிகுந்த காற்று நுரையீரல் வழியா இதயத்துக்கு போகும். இந்த இதயம் ஆக்சிஜன் மிகுந்த காற்றை ரத்தத்தோட கலந்து உடல் முழுக்க அனுப்பும். அந்த ஆக்சிஜன் உடல் முழுக்க பயன்படுத்தப்பட்டு கார்பன் டை ஆக்சைடா மாற்றப்படும் இல்லையா, அந்த மாற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் இதயத்துக்கு வரும். இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு வந்து நுரையீரல் மூலியமா மறுபடியும் ரிவர்ஸ்ல வெளியில வந்துடும். கார்பன் டை ஆக்சைடா வெளியில வரும். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா மாற்றப்பட்டு இல்லையா, இதுதான் சுவாச மண்டலம்னு சொல்றாங்க. குரல் வலை மூடி, எபிகிளாட்டிஸ், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேஸ். குரல் வலை மூடி, எபிகிளாட்டிஸ் அப்படின்ற அமைப்பு சுவாச பாதைக்குள்ள உணவு செல்வதை தடுக்கும். இப்ப நம்ம சாப்பிடுற உணவும் தொண்டை வழியா தான் போகும், நம்ம சுவாசிக்கிற காற்றும் தொண்டை வழியா தான் போகும். நம்ம சாப்பிடுறப்ப இந்த குரல் வலை மூடி தான் நம்ம சுவாச பாதைக்குள்ள உணவு செல்வதை தடுக்குது. இதுக்கு இங்கிலீஷ்ல எபிகிளாட்டிஸ்ன்னு பேரு. அடுத்ததா மூச்சுக்குழல் நம்ம போகுது இல்லையா, தொண்டைக்கு அடுத்து மூச்சுக்குழல் வழியா காற்று போகுது இல்லையா, அது இரு மூச்சுக்குழலால் பிரியும். வலது இடது நுரையீரலுக்கு போகும் அந்த இரு மூச்சுக்குழல்களும். அந்த மூச்சுக்குழல்கள் பல நுண் குழல்களாக பிரிந்து மறுபடியும் நுண் காற்றுப்பைகள்ல திறக்கும். இந்த நுண் காற்றுப்பைகளுக்கு பேரு ஆல்வியோலைகள். ஆல்வியோலை அப்படின்னா நுண் காற்றுப்பைகள். இது நுரையீரல்ல இருக்கு. நுரையீரலை சுற்றி இரு பாதுகாப்பு அடுக்களை கொண்ட ஒரு பாதுகாப்பு கடலமான விடுது. இதற்கு புளூரா என்று பெயர். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த பாடத்துல ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். புளூரா அப்படின்னா நுரையீரலை பாதுகாக்கிற 2 அடுக்கு கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம். நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு புளூரா. இது வெளிசுவாசம், உட்சுவாசம், செல் சுவாசம்ன்றது ஆல்ரெடி சொன்னதுதான். வெளிசுவாசம்ன்றது நம்ம வெளில இருந்து ஓட்டுவை இழுக்கிறது. உட்சுவாசம் அப்படிங்கிறது நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு போகுது, இதயத்துல இருந்து உறுப்புகளுக்கு போகுது, உறுப்புகள்ல இருந்து மறுபடியும் இதயத்துக்கு வருது, இதயத்துல இருந்து நுரையீரலுக்கு வரும்னு சொல்லி இல்லையா, இதை வந்து உட்சுவாசம்னு சொல்றாங்க. செல் சுவாசம் அப்படின்றது இதயத்துல இருந்து ஆக்சிஜன் உள்ள போகும். இந்த செல் எடுத்துட்டு அந்த ஆக்சிஜனை பயன்படுத்திட்டு கார்பன் டை ஆக்சைடா தருது இல்லையா, இதை செல் சுவாசம்னு சொல்லுவோம். சுவாசத்தை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும்
300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளன. நுண் காற்றுப்பைகள் என்னன்னு பார்த்தோம், ஆல்வியோலைன்னு பார்த்தோம். 300 மில்லியன் இருக்கு. 300 மில்லியன் காற்றுப்பைகள் நம்ம நுரையீரல்ல இருக்கு. கொட்டாவி விடுறோம் இல்லையா, அந்த கொட்டாவி விடுதல் மூலம் நம்ம அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். ஆக்சிஜன் நமக்கு எப்ப ரொம்ப கம்மியா கிடைக்குதோ இல்ல நம்ம ரொம்ப டயர்டா இருக்குமோ அப்பதான் நமக்கு கொட்டாவி வரும். ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னா நம்ம கொட்டாவி மூலியமா அதிகபட்ச ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்குவோம், அதிகபட்ச கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுவோம். நம்ம அடுத்த உறுப்பு மண்டலமான ரத்த ஓட்ட மண்டலத்தை பத்தி பார்ப்போம். நம்ம எப்படி சுவாச மண்டலத்துக்கு நுரையீரலை பார்த்தோமோ அது மாதிரி ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு முக்கியமான பகுதி இதயம். மனிதனோட இதயம் 4 அறைகளை கொண்டது, 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டிய முறையினால் சூழப்பட்டுள்ளது. 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டிய முறையினால் சூழப்பட்டுள்ளது. நுரையீரலுக்கு என்ன பார்த்தோம், ஃப்ளூரா. இதயத்துக்கு என்ன பார்க்குறோம், பெரிகார்டியம். ரெண்டுமே இரு அடுக்கு. நுரையீரலும் இரு அடுக்கு கொண்ட ஃப்ளூரா, இதயம் இரு அடுக்கு கொண்ட பெரிகார்டியம். ரத்த குழாய்களை 3 டைப் இருக்கு. என்னென்னா தமனின்னு சொல்லுவாங்க, சிரைன்னு சொல்லுவாங்க, தந்துகின்னு சொல்லுவாங்க. தமனிங்கிறது சுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போவோம், நுரையீரல் தமனி தவிர. நுரையீரல் தமனி மட்டும் அசுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போவோம். சிரைகள் அப்படிங்கிறது அசுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போறது சிரைகள். ஆனா நுரையீரல் சிரை மட்டும் சுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போவோம். அது போக தந்துகிகள் இருக்கு. இந்த தந்துகிகள்ன்றது தான் தமனிலேருந்து சிரைக்கு மாற்றுவோம். அதை நம்ம ஃபியூச்சர்ல படிக்கலாம். ரத்தம். ரத்தம்ன்றது ஒரு திரவ இணைப்பு திசு. இது பிளாஸ்மா மற்றும் ரத்த அணுக்களை கொண்டு இருக்கும். ரத்த அணுக்கள் 3 வகைப்படும். என்னென்னா ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்லு, ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல் டபிள்யூபிசி, ரத்த தட்டுகள் பிளேட்லெட்னு சொல்லுவாங்க. இந்த 3ம் ரத்த அணுக்களோட 3 வகை. ரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கப்படும். எலும்பு மஜ்ஜை இருக்கு இல்லையா, எலும்புகளுக்கு நடுவில் சிவப்புகள் இருக்குல்ல, அதான் எலும்பு மஜ்ஜை. அங்கதான் ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கப்படுது. மனிதரோட நாடி துடிப்பு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மனிதரோட சராசரி நாடி துடிப்பு நிமிடத்திற்கு 72 இருந்து 80 வரைக்கும் இருக்கும். ரத்த தானம். இந்த ரத்த தானம் பண்றதுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கணும், ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கணும். 18 வயதுக்கு மேல் ஆரோக்கியமான ஒவ்வொருவரும் ரத்த தானம் செய்யலாம். நம்ம அடுத்த உறுப்பு மண்டலமான நரம்பு மண்டலத்தை பத்தி பார்க்கலாம். சுவாச மண்டலத்துக்கு எப்படி நுரையீரல் பார்த்தோமோ, ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு எப்படி இதயம் பார்த்தோமோ, நரம்பு மண்டலத்துக்கு அதே மாதிரி மூளை தான் நரம்பு மண்டலத்துக்கு மெயின் பார்ட்டு. நரம்பு மண்டலம் நியூரான் அல்லது நரம்பு செல்களால் ஆனது. இந்த மண்டலத்துல மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் இருக்கும். நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலமும் சேர்ந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய முக்கிய பணிகளை செய்கின்றன. இது என்னன்னு நம்ம ஃபியூச்சர்ல படிக்கலாம். முதல்ல நரம்பு மண்டலத்துல மூளையை பத்தி பார்க்குறோம். மூளை அப்படிங்கிறது ஒரு சிக்கலான உறுப்பு. இது மண்டையோட்டுக்குள்ள இருக்குன்னு நமக்கு தெரியும். இது திசுக்களான 3 உரைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. நுரையீரலுக்கு 2 உரை ஃப்ளூரா பார்த்தோம், இதயத்துக்கு 2 உரை பெரிகார்டியம் பார்த்தோம், மூளைக்கு 3 உரைகளான பாதுகாப்பு இருக்கு. இந்த சவ்வுகளுக்கு மூளை உரைகள் என்று பெயர். அதான் மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. மெனிஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த மூளையை பாதுகாக்கிற உரைகள். இது 3 அடுக்க கொண்டிருக்கும். மூளைய 3 பிரிவா பிரிக்கிறாங்க. என்னென்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. இது 3ம் ஒவ்வொரு செயல்களை கட்டுப்படுத்தும். மூளையானது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் ஆகும். நம்ம உடலோட மத்திய கட்டுப்பாட்டு மையம் எதுன்னு கேட்டா அது மூளை. மூளைக்கு அடுத்ததா நமக்கு தண்டுவடம் இருக்கு. இந்த தண்டுவடம் மூளையோட முகுலத்துல தான் ஜாயிண்ட் ஆகும். தண்டுவடமும் மூளையும் எங்க ஜாயிண்ட் ஆகுதோ நமக்கு பின்மண்டலே அந்த இடத்துல தான் முகுலம் இருக்கும். அந்த முகுலத்துல இருந்தா தண்டுவடம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்மளோட நரம்பு மண்டலத்தின் செயல்களை 3ஆ பிரிக்கிறாங்க. உணர்ச்சி உள்ளீடு, ஒருங்கிணைப்பு மற்றும் செயல் வெளிப்பாடு அப்படின்னு. உணர்ச்சி உள்ளீடு அப்படின்றது உணர்வு உறுப்புகளிலிருந்து சமிக்கை கடத்தப்படுது. உணர்வு உறுப்புகள்னா ஒன்றும் இல்லை, நமக்கு 5 உணர்வு உறுப்புகள் இருக்கு. கண், காது, மூக்கு, வாய் மற்றும் தோல். இந்த 5ம் உணர்வு உறுப்புகள். இப்போ ஒரு இடம் சுடுது, அதுல நம்ம தெரியாம கை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சுடுது அப்படின்னு நம்ம உணர்றோம் இல்லையா, அதை உணர்ச்சி உள்ளீடுன்னு சொல்றாங்க. ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது நமக்கு சுடுது அப்படிங்கிற செயல் கடத்தப்பட்டு மூளை மற்றும் தண்டுவடத்தின் மூலமா ஒருங்கிணைக்கப்படும். அதான் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. செயல் வெளிப்பாடு அப்படிங்கிறது மூளை அல்லது தண்டுவடம் நமக்கு உத்தரவு கொடுக்கும். உடனே கையை எடு, உனக்கு சுட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை டக்குன்னு எடுப்போம் இல்லையா, இத செயல் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. மனிதனோட மூளையில 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு கூறப்படுது. எத்தனை மில்லியன்? 100 மில்லியன். இதுக்கு முன்னாடி நுரையீரல்ல நுண்காற்றுப்பைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 300 மில்லியன் நுண்காற்றுப்பைகள் இருக்கு. மூளையில 100 மில்லியன் அளவுக்கு தகவல்களை சேமித்து வைக்க முடியும்னு கூறப்படுது. அடுத்த உணர்வு உறுப்புகள் சொன்ன இல்லையா, உணர்வு உறுப்புகள் 5 உணர்வு உறுப்புகள் இருக்கு, ஆல்ரெடி சொன்னது. தோலின் பணிகள் என்னென்னா உணர்வு உறுப்புகள்ல 5 இருக்கு. 5 நமக்கு ஆல்ரெடி தெரியும். கண், காது, மூக்கு, வாய் எதுக்கு பயன்படும். தோலின் பணிகள் கொடுத்துருக்காங்க. தோல் நுண்ணுயிரிகளிடமிருந்து உடலை பாதுகாக்கும் அரணாக தோல் இருக்கு. தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி விட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. நம்ம அடுத்த மண்டலமான நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி செரிமான சுரப்பிகள் 5 பார்த்தோம். அதுக்கு நாளம் இருக்கும், அதாவது நமக்கு டியூப் பதிலே குழாய்கள் அது இருக்கும். நாளமில்லா சுரப்பிக்கு எந்த ஒரு குழாயும் இருக்காது. அது ஹார்மோன்ஸை சுரக்கும். நாளமில்லா சுரப்பி மண்டலம் சுரக்கிற பொருளுக்கு பேரு ஹார்மோன். இதுவும் 2023 எஸ்ஐ கொஸ்டின். நாளமில்லா சுரப்பி மண்டலத்திலிருந்து உருவாகும் வேதிப்பொருள் ஹார்மோன்கள். நாளமில்லா சுரப்பிகள் என்னென்ன இருக்கு நம்ம உடல்னா இந்த டயராம் பார்த்துக்கோங்க. அந்த டயராம்ல எங்கெங்க அது இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சுரப்பிகள் இருக்குன்னா
பிட்யூட்டரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் இருக்கு, பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் இருக்கு, தைராய்டு சுரப்பி கழுத்துல இருக்கு, தைமை சுரப்பி மார்பு கூடல, கணையம் வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்கு, அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேலையும், இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்பு குழியிலையும் இருக்கு. அடுத்ததா நம்ம கடைசி உறுப்பு மண்டலமான கழிவு நீக்க மண்டலம் பத்தி பார்க்கலாம். நமது உடல்ல இருந்து நைட்ரஜன் கலந்த கழிவுகளை நீக்க கழிவு நீக்க மண்டலம் உதவுது. நைட்ரஜன் கலந்த கைஸ் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நைட்ரஜன் கலந்த கழிவுகளை வெளியேற்றதான் நம்ம கழிவு நீக்க மண்டலத்தை பயன்படுத்துறோம். கழிவு நீக்க மண்டலத்துல என்னென்ன இருக்குன்னா சிறுநீரகங்கள், சிறுநீர் நாளங்கள், சிறுநீர் பை இதெல்லாம் இருக்கு. முதல்ல சிறுநீரகத்தை பத்தி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு பார்க்குறோம். கழிவு நீக்க மண்டலத்துல மெயின் எதுனா சிறுநீரகம். சிறுநீரகம் அவரை விதை வடிவத்தில் இருக்கும், அடிவயிற்று குழியில அமைஞ்சிருக்கும். நெப்ரான்கள் தான் சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு எதுனா நெப்ரான்கள். இது எதுக்கு பயன்படுதுன்னா ரத்தத்தை வடிகட்டி சிறுநீரை உருவாக்கும். இந்த நெப்ரான்கள் தான். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். நமது உடல்ல 70% நீர் உள்ளது. மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதி 85% நீரால் ஆனது. உடல்லையே குறைந்த அளவு நீர் எதுல இருக்கும்னா கொழுப்புல 15% மட்டும்தான் இருக்கும். நம்ம பருகிறது வழியாகவும் உணவின் மூலமாகவும் ஒரு நாளைக்கு 1.5 இருந்து 3.5 லிட்டர் வரை நீர் அருந்துரும். அவ்வளவுதான் கைஸ். இதோட நம்ம இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்றோம். நம்ம வழக்கமா பண்ற மாதிரி ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். இதோட நீங்க போனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஹெட்போன் போட்டுக்கோங்க. குயிக் ரிவைஸ் அப்படியே பண்றேன், நீங்க அதை கேட்டுக்கோங்க. நம்ம 6th சயின்ஸ் செகண்ட் டேர்ம்ல யூனிட் 6 பாக்குறோம். பாடத்தோட பேரு மனித உறுப்பு மண்டலங்கள். உறுப்புகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்தலே உறுப்பு மண்டலம் எனப்படும் பார்த்தோம். நமது உடல்ல 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு. அதுல முதல்ல எலும்பு மண்டலம் பார்த்தோம். மனிதனோட எலும்பு மண்டலம் 206 எலும்புகளை கொண்டதுன்னு பார்த்தோம். இணைப்பு இழைகள்னா எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கும் பார்த்தோம். தசை நார்கள் எலும்புகளை தசைகளுடன் இணைக்கும். எலும்பு மண்டலம் 2 பிரிவுகளை கொண்டது. ஒன்னு அச்சு சட்டகம், இன்னொன்னு இடையுறுப்பு சட்டகம். அச்சு சட்டகம்ன்றது முதல்ல நம்ம மெயின் அச்சு, நம்ம உடம்போட அச்சு, அதாவது ஃப்ரேம், மெயின் ஃப்ரேமு. அது மண்டையோடு முதுகெலும்பு, விலா எலும்பு. அடுத்ததா இணையுறுப்பு சட்டகம் பார்த்தோம். இணையுறுப்பு சட்டகத்துல மார்பு வளையம், இடுப்பு வளையம், கை கால் எலும்புகள் இருக்கும். அடுத்ததா மண்டையோடு பார்த்தோம். முக எலும்பு, மண்டையோட எலும்பு 2 சேர்ந்தது மண்டையோடுன்னு பார்த்தோம். அடுத்து முதுகெலும்பு. முதுகு நாண பாதுகாக்க பயன்படுது. மூன்றாவது விலா எலும்புகள். விலா எலும்புகள் இதயத்தின் நுரையீரலும் பாதுகாக்க பயன்படுது. 12 இணைகள்னு பார்த்தோம். அடுத்ததா ஒரு பாக்ஸ் பார்த்தோம். எலும்புகளின் மிகச் சிறியது உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு 2.8 மில்லிமீட்டர். நமது உடலில் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு பியூமர். அங்கவடி எலும்பு இங்கிலீஷ்ல பேர் ஸ்டேப்ஸ், தொடை எலும்பு இங்கிலீஷ்ல பேர் பியூமர். அடுத்ததா 2வது மண்டலமான தசை மண்டலத்தை பார்த்தோம். தசைகள் சுருங்கி விரியும் தன்மை கொண்டவை. ஆனா நம்மளால சுருக்க மட்டும்தான் முடியும், விரிக்க முடியாது. நம்மளால சுருக்க மட்டும்தான் முடியும். கைகளை மடக்கும் போது இருதலை திசைகள் சுருங்கும், முத்திலை திசைகள் விரிவடையும். மற்றும் கைகளை நீட்டும் போது முத்திலை திசைகள் சுருங்கும், இருதலை திசைகள் விரிவடையும் பார்த்தோம். உடலில் 3 வகை தசைகள் இருக்கு. ஒன்னு எலும்பு தசை, மென் தசை, இதய தசைன்னு பார்த்தோம். எலும்பு தசை இயக்கு தசைகள், நம்மளால இயக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு கைகளில் உள்ள தசை. மென் தசைன்றது இயங்கு தசை, அதாவது அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. எங்கெங்க இருக்கும்னா உணவு குழல், சிறுநீர் பை, தமனிகள்ல இருக்கும்னு பார்த்தோம். இதய தசைன்றது இதயத்துல இருக்க தசைகள். இதுவும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாத இயங்கு தசைகள் தான். இந்த தசைகள் தான் இதயத்தை விடாம துடிக்க வச்சிட்டு இருக்கு. நம்ம 3வது மண்டலமான செரிமான மண்டலம் பார்த்தோம். செரிமானம்னா என்னன்னா சிக்கலான உணவுப் பொருட்களை எளிய பொருள்களாக மாற்றி உட்கரைக்க வைக்கிறது செரிமானம். நம்மளோட உணவு குழாய் சுமார் 9 மீட்டர் நீளமுடைய தசையாலான நீண்ட குழல்னு பார்த்தோம். அடுத்ததா அதோட படிநிலைகள் பார்த்தோம். எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு வாயில ஆரம்பிச்சு மலவாயில போய் முடியும். இது செரிமான மண்டலத்தின் உறுப்புகள்னு பார்த்தோம். அடுத்ததா சுவாச மண்டலத்தை பத்தி பார்த்தோம். சுவாச மண்டலத்துல மெயின் உறுப்பு என்ன? நுரையீரல். நுரையீரல் தான் காற்றுக்கும் ரத்தத்துக்கும் இடையே O2 மற்றும் CO2 பரிமாற்றத்தை நடைபெற வைக்குதுன்னு பார்த்தோம். குரல் வலை மூடி எபிக்லாட்டிஸ்ன்றது எதுக்கு பயன்படுது? சுவாச பாதைக்குள்ள நம்ம உணவுப் பொருள் செல்வதை தடுக்கும். அதுதான் குரல் வலை மூடியோட வேலை. நுரையீரலை சுற்றி 2 அடுக்கு கொண்ட பாதுகாப்பு படலம் இருக்கு. அதுக்கு பேர் ஃப்ளூரா. அடுத்த ஒரு பாக்ஸ் பார்த்தோம். மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண்காற்றுப்பைகள் ஆல்வியோலைன்னு பார்த்தோம். இந்த ஆல்வியோலையில எத்தனை இருக்குன்னா ஒரு நுரையீரலுக்கும் 300 மில்லியன் இருக்கு. நம்ம மனிதன் 2 நுரையீரல் இருக்கும், 2 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு நுரையீரலுக்குமே 300 மில்லியன் நுண்காற்றுப்பைகள் இருக்கும். நம்ம கொட்டாய் விடுதல் மூலமாக அதிக அளவு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம்னு பார்த்தோம். அடுத்ததா ரத்த ஓட்ட மண்டலத்தை பத்தி பார்த்தோம். ரத்த ஓட்ட மண்டலத்துல மெயின் உறுப்பு என்னன்னா இதயம். இதயம் 4 அறைகளை கொண்டதுன்னு பார்த்தோம். இதயம் 2 அடுக்குகளை கொண்ட பெரிகார்டியம் என்ற உரையினால் பாதுகாக்கப்படுது. அடுத்ததா ரத்தத்தை பத்தி பார்த்தோம். ரத்தம்ன்றது ஒரு திரவ பிளாஸ்மா. ரத்த அணுக்கள் 3 வகைப்படும். அவை ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுகள்னு பார்த்தோம். ரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில உருவாக்கப்படுது. அடுத்த ஒரு பாக்ஸ் பார்த்தோம். அதுல மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்துக்கு 72 இருந்து 80. அடுத்ததா ரத்தத்தை கடத்திட்டு போறதுல 3 பார்த்தோம். தமனின்றது சுத்த ரத்தத்தை கடத்திட்டு போகும். நுரையீரல் தமனி மட்டும்
அசுத்த ரத்தத்தை கடத்தும். சிரை அப்படின்னு பார்த்தோம், சிரைகள்ன்றது அசுத்தமான ரத்தத்தை கடத்தும். நுரையீரல் சிரை மட்டும் சுத்தமான ரத்தத்தை கடத்தும். ரத்த தானம் செய்யறதுக்கு 18 வயசுக்கு மேல ஆரோக்கியமான உடல் இருக்கணும், இருந்தா ரத்த தானம் பண்ணலாம். அடுத்ததா நரம்பு மண்டலத்தை பத்தி பார்த்தோம். நரம்பு மண்டலத்துல மெயின் பார்ட் என்னன்னா மூளையும் தண்டுவடமும். நரம்பு மண்டலம் நியூரான் அல்லது நரம்பு செல்களால் ஆனது. அடுத்து மூளையில திசுக்களாலான 3 உரைகளால் பாதுகாக்கப்படுது. இந்த 3 உரைகளும் மெனிஞ்சஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. மூளை தான் நமது உடலோட மத்திய கட்டுப்பாட்டு மையம். மனித மூளையில வாழ்நாள்ல 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை சேமித்து வைக்க முடியும்னு கூறப்படுது. அடுத்ததா உடல்ல உள்ள உணர்வு உறுப்புகள் மொத்தம் 5ன்னு பார்த்தோம். அவை கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பார்க்கிறோம். இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் ஹார்மோன்ற வேதிப்பொருட்களை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். நாளமில்லா சுரப்பி மண்டலம் என்னென்ன சுரப்பி பார்த்தோம்? பிட்யூட்ரி, பீனியல், தைராய்டு, தைமஸ், கணையம், அட்ரினலின், இனப்பெருக்க உறுப்புகள்லாம் நாளமில்லா சுரப்பிகள். கடைசியில கழிவுநீக்க மண்டலம் பார்த்தோம். இந்த கழிவுநீக்க மண்டலம் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம உடல்ல இருக்கிற நைட்ரஜன் கலந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு பயன்படுது. சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு நெப்ரான். மூளையில சாம்பல் நிற பகுதியில 85% நீரும், உடல்லையே குறைந்த அளவு நீர் கொண்டது எதுனா கொழுப்புல 15% நீரும் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு நாளைக்கு உணவுல இருந்தும் நம்ம பருகிறதுல இருந்தும் 1.5 லிட்டர்ல இருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் நீரை அருந்துரும். கடைசியில என்ன பண்ணா சிறுநீரகங்கள் உடல் திரவத்தின் வேதிய கூட்டமைவை ஒழுங்குபடுத்தும். இதோட இந்த பாடத்தோட ரிவிஷனும் பார்த்தாச்சு. நம்ம குயிக்கா புக் பேக்கும் பார்த்துடலாம் கைஸ். நம்ம வழக்கமா பண்ற மாதிரி நான் புக் பேக் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்ப படிச்சதை வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துக்கல மொத்தம் 3 இருக்கு. கோடிட்ட இடங்கள்ல 5, சரியா தவறா ஒரு 5, பொறுத்துகளை 1, ஒப்புமை தருகளை ஒரு 3 இருக்கு. நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன்கள். இது 3யுமே மனிதன் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும். இதுக்கு ஆன்சர் இவை அனைத்தும், ஆப்ஷன் டி. 2வது கொஸ்டின், மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எது? சுவாச உறுப்பு எது? நுரையீரல்கள். நம்ம சுவாச மண்டலத்தில் என்ன பார்த்தோம்? நுரையீரல்கள். 2 அடுக்கு கொண்ட பாதுகாப்பு உரை என்ன? நுரையீரலுக்கு ப்ளூரா. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நுரையீரல். 3வது கொஸ்டின், நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படும். செரிமானம். செரிமானம் தானே அப்படி நடக்கும். செரிமானம் தான் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும். அது செரிமானம், ஆப்ஷன் சி ஆன்சர். கோடிட்ட இடத்தின் நிரப்புகளை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது டேஷ் மண்டலம். உறுப்பு மண்டலம். உறுப்புகள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறது தான் உறுப்பு மண்டலம்னு பார்த்தோம். 2வது கொஸ்டின், மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர். மண்டையோடு. மண்டையோடுக்குள்ளதானே நம்ம எலும்பு மூளை இருக்கு. மூளையை பாதுகாக்கிறது மண்டையோடு தான் பயன்படுது. எலும்பு சட்டகத்தின் பெயர்னா மண்டையோடு. தசையாலான அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா மெனிஞ்சஸ். இப்போ எலும்பு சட்டகம் கேட்டிருக்காங்க, நம்ம மண்டையோடனே போட்டுடலாம். 3வது கொஸ்டின், மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது முறைக்கு டேஷ் என்று பெயர். கழிவு நீக்கம் என்று பெயர். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது? நம்ம 5 உணர்வு உறுப்பு பார்த்தோம். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இது தோல் தான் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு. தோல் தானே நிறைய இருக்கு. இப்போ இந்த 5ல பெருசு எதுன்னு பார்த்தோம்னா தோல் தான். 5வது கொஸ்டின், நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருளுக்கு டேஷ் என்று பெயர். ஹார்மோன்கள். அடுத்து சரியா தவறா பார்க்கலாம். முதல் கொஸ்டின், ரத்தம் எலும்புகளில் உருவாகுது. தவறு. ரத்த சிவப்பணுக்கள் எங்க பார்த்தோம்? எலும்பு மஜ்ஜைகளில் உருவாகுதுன்னு பார்த்தோம். எலும்புகளில் ரத்தம் உருவாகிறது இல்லை, அது தவறு. 2வது கொஸ்டின், ரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. கிடையாது கேஸ். ரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றாது. சிறுநீரகங்கள் தான் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். இது தவறு. 3வது கொஸ்டின், உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை. இது தவறு. உணவு குழல உணவு பாதைன்னு அழைக்க மாட்டோம். இது தவறு. 4வது கொஸ்டின், ரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண்குழலுக்கு ரத்த குழாய்கள் என்று பெயர். இது சரிதான் கைஸ். 5வது கொஸ்டின், மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலம் ஆகும். இதுவும் சரிதான். மூளை, தண்டுவடம், நரம்புகள் சேர்ந்ததுதான் நரம்பு மண்டலம். எக்ஸ்ட்ரா இது போக உணர்ச்சி உறுப்புகளும் வரும். அடுத்து பொறுத்துக்க. காது கொடுத்துருக்காங்க. காதுல நம்ம எதை கேட்போம்? ஒலி, சவுண்டை கேட்போம். அது 3வதா கொடுத்துருக்காங்க. 2வது எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம் எதுக்கு பயன்படும்? உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும். 3வது உதர விதானம். உதர விதானம்ன்றது ஒரு தட்டையான திசை. அது நம்ம மார்பு கோட்டுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும். நம்ம வயிற்றையும் மார்பையும் இணைக்கிறதா உதர விதானம். இது தட்டையான திசை. 4வது இதயம். இதய திசைகளானது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 5வது நுரையீரல் கொடுத்துருக்காங்க. நுரையீரல்கள்ல நுண் காற்றுப்பைகள் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? ஒவ்வொரு நுரையீரலுக்கும் 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் இருக்கும். அடுத்து ஒப்புமை தருகளை. முதல் கொஸ்டின், தமனிகள் ரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்பவை. ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருபவை. அசுத்த ரத்தத்தை தானே இதயத்துக்கு கொண்டு வரணும். அப்ப அது என்ன? சிரைகள். நுரையீரல் சுவாச மண்டலம்னா ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு இதயம். அந்த இடத்துல இதயம்னு வரும். நொதிகள் செரிமான சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் உருவாக்குறது என்ன? ஹார்மோன்கள். இதோட இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீ நோட்ஸ் ஆட் பண்றேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிற மாதிரி தான் நான் உங்களை ரெடி பண்ணுவேன். நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரதுக்குள்ளே உங்களை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுவேன். அடுத்த எக்ஸாம் நம்மளோட தான். தேங்க்யூ கைஸ்.